வணக்கம். நிறைய பேர் டிப்ரெஷன் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எதுக்காக டிப்ரெஷன் ஒன்றும் புரியல. நிறைய குழந்தைங்க நம்ம ஏதாவது அவங்கள கோச்சிக்கிட்டாலோ இல்லை அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் நம்ம வந்து அவங்கள கண்டிப்போடு நடக்கும்போது அடுத்த ஒரு சில வினாடிகளுக்கெல்லாம் அதை மறந்து திரும்ப அவங்க குழந்தைத்தனமாக நல்ல நம்ம கூட வந்து பழகுறாங்க. அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே செய்கிறாங்க. நிறைய மன அழுத்தத்துக்கு காரணம் நாம் வெளியே போய் அந்த குறைகளை தேடுறோம். எந்த இடத்துல நான் இந்த குறை நடந்துருக்குது, எதனால் இந்த குறை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே நாம் எப்போவுமே அந்த காரணத்தை மற்றவங்க மேலே மற்றவங்க மேலே உணர வைக்கிற நம்ம முயற்சி பண்ணுறோம். அது முக்கியமாக அந்த தவறுகளுக்கு அதனுடைய விளைவுகளுக்கு காரணம் நாம் தான் முதல்ல உணரலாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற அப்படின்னு வள்ளுவரையா சொல்லியிருக்காரு. எப்போ நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் செஞ்சு எப்போ அதை அடுத்த செயல்பாடுகள் நடத்துகிறீங்களோ அப்போ வந்துன்னு கண்டிப்பாக குறைபாடுகள் உங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடுகள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ வந்துன்னு நீங்கள் எவ்வளோ தான் இப்போ பெரிய பெரிய சர்வீஸ் பண்ணாலும் உங்கள் மனசுக்கு நீங்கள் சரின்னு படுறத நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக மற்ற சேவைகளை விட உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துறது மிக மிக சிறப்பாக இருக்கும். எப்போவுமே நாம் என்ன நினைக்கிறோன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முதல்ல நாம் வந்துன்னு ரொம்ப நம்மை நாமே மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அந்த வாய்ப்புகளை நாமளே உருவாக்கணும். மற்றவங்களோட குறைகளை நம்ம உடனடியாக மறந்துடணும். நன்றி.